Hi friends, இந்த வீடியோவில் நாம் ரொம்ப டேஸ்டியான அரப் டெசர்ட் உமலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் 3 பீஸ் பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன். இதை சின்ன பீஸாக இது போல் கட் செய்து எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த பிரெட் பீஸை ஃப்ரை செய்ய போகிறேன். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1/4 கப் நெய் எடுத்துக்கிறேன். நெய் நல்லா சூடான பிறகு பிரெட் பீஸை இதில் பொரிக்கிறேன். நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரியட்டும். எல்லா பிரெட்டும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதை எடுத்துடுறேன். ஒரு பிளேட்டில் ஃப்ரை செய்த பிரெட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 கப் தண்ணீர் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கி விடுறேன். எந்த கட்டியும் இல்லாமல் இது போல் கலக்கி எடுத்துக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். பால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கலக்கி விட்டுட்டே இருக்கிறேன். பால் நல்லா கொதித்த பிறகு இதில் 3/4 கப் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன். நல்லா கலக்கி விடுறேன். இதில் ஸ்வீட்டன் கண்டென்ஸ் மில்க் தான் சேர்த்துருக்கிறேன். அதனால சுகர் சேர்க்க தேவையில்லை. கண்டென்ஸ் மில்க் பால் கூட நல்லா கலந்த பிறகு இதில் நாம் ரெடி செய்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்க்குறேன். பால் லைட்டாக திக்காகிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறேன். மிதமான சூடில் இருந்தால் போதும். அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வைக்கிறேன். பால் லைட்டாக கெட்டியான பிறகு இதில் 1 சிட்டிகை அளவு பட்டை பவுடர், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். லைட்டாக கலக்கி விடுறேன். அப்புறமா ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் செய்கிறேன். அப்போ தான் பட்டை ஏலக்காய் பவுடர் நல்லா பால் கூட கலந்துரும். அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். ஒயர் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுறேன். பால் ரொம்ப கெட்டியாகிடாமல் இந்த பதத்தில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் செய்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1/2 கப் சுகர் எடுத்துக்கிறேன். இதில் 1/4 கப் தண்ணீர் சேர்த்து சுகர் சிரப் ரெடி செய்கிறேன். நல்லா கலக்கி விடுறேன். அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். நல்லா கலந்து விடுறேன். சுகர் சிரப் ஒரு கம்பி பதத்துக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் செய்கிறேன். ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். இதில் நல்லா ஃப்ரை செய்து எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை எடுத்துக்கிறேன். அப்புறமா இதில் நம்ம ரெடி செய்து வச்சுருக்கிற சுகர் சிரப்பை சேர்க்குறேன். ப்ரெட்டும் சுகர் சிரப்பும் சேர்ந்து நல்லா ஊறிய பிறகு இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இதில் கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ், நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, சின்னதாக ஸ்லைஸ் செய்து வச்சிருக்கிற பிஸ்தா, அப்புறமா நல்லா பொடியாக துருவி எடுத்துருக்கிற பாதாம் சேர்க்குறேன். எல்லா நட்ஸும் சேர்த்தாச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து இதில் நம்ம ரெடி செய்து எடுத்து வச்சுருக்கிற பால் மிக்ஸை சேர்க்குறேன். மறுபடியும் இதில் கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ், துருவிய பாதாம், துருவிய முந்திரி பருப்பு, அப்புறமா சின்னதாக ஸ்லைஸ் செய்து வச்சுருக்கிற பிஸ்தா சேர்க்குறேன். இது 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ப்ரெட்டில் பாலும் சுகர் சிரப்பும் சேர்ந்து ஊறிய பிறகு தான் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஒரு பவுலில் இதை எடுக்கிறேன். இதை ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்டியான உம்மாலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.